அண்மைச் செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 அமைச்சர் பதவியும், மேலும் ஜனசேனா மற்றும் நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சிக்கு அமைச்சரவை பதவியும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கேட்டு பெறலாம். ராஜா வணக்கம். எந்தெந்த துறைகள் எந்தெந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை 3ஆம் முறையாக ஆட்சி அமைக்கிறது. இந்த முறை பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதனால் அவர்கள் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறார்கள். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு அமைச்சரவை ஒதுக்குவது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தெலுங்கு தேசம் கட்சி எடுத்துக்கொண்டால் சந்திரபாபு நாயுடு தரப்பில் 5 அமைச்சரவை கேட்கப்பட்டதாகவும், அது 4 அமைச்சரவை, ஒரு இணையமைச்சர் பதவி கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பாஜக தரப்பில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 அமைச்சரவை கொடுக்க முன்வந்ததாகவும், 3 அமைச்சரவை கேபினெட் அமைச்சரவை, ஒரு இணை அமைச்சர் என 4 அமைச்சரவை பதவிகள் கொடுப்பதற்கு முன் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் கூட்டணி ஆந்திரா மாநிலத்தில் அந்த பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சிக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்க முன் வந்ததாகவும், அதே போல் நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சிக்கு அவர்கள் தரப்பு ஏற்கனவே 3 கேபினெட் அமைச்சர்கள் கேட்ட நிலையில் 2 அமைச்சரவைகளை கொடுக்க முன் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை தவிர்த்து சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணிக்கும் அவர்களும் 2 அமைச்சர்களை கேட்கிறார்கள். சிராக் பாஸ்வானின் எல்கே ராம் விலாஸ் கட்சியும் அமைச்சரவைகள் கேட்டு வருகிறார்கள். இது குறித்து இன்னும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவைகள் குறித்து மட்டும்தான் முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அமைச்சர்களுக்கு எந்த மாதிரி இலாக்காக்கள் என்பது குறித்து இன்னும் சில நாட்களுக்கு பிறகுதான் முடிவுபடும். நாளை கூட சில அமைச்சர்கள் மட்டும்தான் பதவியேற்கிறார்கள். அவருக்கான பொறுப்பு இலாக்காக்கள் என்பது ஓரிரு நாட்களுக்கு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு தலைமையில் தகவல் தொழில்நுட்பம், வேளாண் போன்றவை அமைச்சர்களை கேட்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல் நிதிஷ்குமார் ரயில்வே துறை போன்ற அமைச்சகமும் கேட்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சரவை விரிவாக்கம் என்பதும் மேலும் நிறைய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவும் என்பதும் இன்னும் சில நாட்கள் கழித்துதான் நடக்க இருக்கிறது. நாளை சில அமைச்சர்கள் பதவியேற்பார்கள். அதற்கு பிறகு இன்னும் 2 வாரங்களில் தான் அடுத்தடுத்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவும் நடைபெறுவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.